அஸ்ஸலாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டொமேட்டோ ரைஸ் என்னோடய ஸ்டைலில் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு அதில் நமக்கு தேவையான அளவு எண்ணெயை போட்டுக்கணும். எண்ணெயை போட்டதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிடணும். எப்படி வதக்கணும்னா, அது இருக்கிற இடமே தெரியாமல் மறைஞ்சிடணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா அதை வதக்குன்னு வதக்கணும். வதக்கிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்குன்னு வதக்கிடணும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி, பிகாஸ் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நமக்கு. அது போட்டு நல்லா வதக்கிட்ட அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மேலே கொஞ்சம் சால்ட்டோ இல்லை கல் உப்பையோ போட்டு நம்ம வதக்கணுன்னா கீழே அடி பிடிக்காது. அதுக்கப்புறம் அதில் தக்காளி போட்டுடணும். தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இருக்கிற நம்ம என்னென்ன மசாலா போடணுமோ அந்த மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் டர்மரிக், கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் கொரியாண்டர், கொஞ்சம் கரம் மசாலா, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம எந்த மசாலாஸும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இது ஃபுல்லாக போட்டு இதை நல்லா வதக்கிடணும். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இப்போ தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டே இறக்க போகிறோம், தக்காளி. ஓகேவா? தக்காளி நம்ம ஆல்ரெடி ஒன்று தான் போட்டிருக்கோம். பேலன்ஸ் எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். ஏன்னா நம்ம கட் பண்ணி போட்டோன்னா அதை தூக்கி ஒதுக்கி வச்சுருவோம். அதனால் நமக்கு எந்த யூஸும் இல்லை. ஸோ அரைச்சி போட்டோன்னா அது இருக்கிற இடமே தெரியாமல் நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடும். ஸோ அதையும் போட்டுட்டு லைட்டாக லெமனையும் போட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டுடணும். தண்ணி ஊற்றி நான் வந்து பாஸ்மதி அரிசி செஞ்சேன். ஸோ அதுக்கு வந்து 1:1 1/2, ஓகேவா? அந்த ரேஷியோவில் நான் போட்டேன். அது போட்டு கொதி வந்ததும் அரிசி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் தம் விட்டோன்னா நம்ம சூப்பரான தக்காளி பிரியாணி ரெடி.